இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முக்கியமாக. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு ஈஸியாக வந்து ரீச் ஆகும். ஸ்டூடெண்ட், உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, அதாவது கெமிஸ்ட்ரி பேப்பர் 1, உங்களுடைய ஜென்ரல் கெமிஸ்ட்ரி பேப்பர் இதுதான் உங்களுடைய கோர் பேப்பர். இந்த பேப்பரில் வந்துட்டு உங்களுக்கு மொத்தம் 5 யூனிட் இருக்குது. அதில் உங்களுக்கு ஃபஸ்ட் யூனிட்டும் வந்து நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம என்ன படிக்க போகிறோங்கிற ஒரு அவுட்லுக், ஒரு அவுட்லைன் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட் யூனிட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஆல்ரெடி உங்கள் லோயர் கிளாஸில் 11th and 12th நீங்கள் படித்த அந்த பேசிக் தான் இங்கே நீங்கள் யூஸ் பண்ணி படிக்க போகிறீங்க. மோஸ்ட்லி அதுவே தான் வந்து உங்களுக்கு 90% கூட கவர் ஆகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள், உங்கள் ஃபஸ்ட் யூனிட்டில் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு இருக்குது. ஸோ ஆவர்த்தன அட்டவணை. ஸோ இது நீங்கள் வந்து ஏற்கனவே படிச்சிருக்கீங்க. இந்த பீரியாடிக் டேபிள், அதாவது ஆவர்த்தன அட்டவணை, இதுவும் உங்களுக்கு ஃபெமிலியரியான ஒரு டாபிக் தான், உங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அதே போல் இதனுடைய பண்புகள், ஸோ இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி, இந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிகிட்டே, ஒரு நோட் எடுத்துக்கிட்டு நீங்கள் தனியாக கெமிஸ்ட்ரிக்கு நோட் போட்டுக்கணும். அந்த நோட்டில் வந்துட்டு நீங்கள் இதை வந்து நோட்ஸை எழுதிக்கணும். அதே போல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ், என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அயனியாக்கும் ஆற்றல், தட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. அதே போல் எலக்ட்ரான் நாட்டம், தட் இஸ் எலக்ட்ரான் அஃபினிட்டி. அதே போல் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர்த்தன்மை. ஸோ இதெல்லாம் நீங்கள் உங்கள் கிளாஸில் நீங்கள் படிச்சிருக்கீங்க. 11th and 12th நீங்கள் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் நம்ம இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள் தான். ஸோ நீங்கள் வந்து பயப்படுற அளவுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு கெமிஸ்ட்ரி கிடையாது இது. ஸோ நம்ம இதை வந்து பேசிக்காக எங்கே படிப்போம் அப்படின்னா, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் தான் படிப்போம். ஸோ இது வந்து கனிம வேதியியலில் நம்ம படிக்கக்கூடிய ஒரு பகுதி, த பார்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. சரி, இதில் வேறு என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அண்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஸோ வாட் ஹேப்பன் ஆர் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி குரூப்ஸ் அண்டு பீரியட்ஸ்? இதை அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் நாட்டம், எலக்ட்ரான் கவர்த்தன்மை, இதெல்லாம் தொகுதியிலையும் வரிசையிலையும் எப்படியெல்லாம் மாற்றம் அடைகிறது அப்படிங்கிறத நாம் பார்ப்போம். தொகுதியிலையும் வரிசையிலையும், இதில் ஆவர்த்தன அட்டவணை, பீரியாடிக் டேபிளில். அடுத்து ஒரு சில மூலக்கூறுகளுக்கு நாம் வந்து இந்த ஹைபிரிடைசேஷனுடைய ஷேப், அதனுடைய வடிவங்களை வந்து நம்ம கொடுக்க போகிறோம். என்னென்ன இந்த மூலக்கூறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் மாலிகூல்ஸ் என்னென்ன பார்த்தீங்கன்னா, இந்த நோட் பண்ணுறோம்னா, பெரிலியம் குளோரைடு, போரான் ட்ரைஃப்ளோரைடு, மீத்தேன், பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைடு, that is IF7 and SF6, இந்த halogens compounds, this different halogen compounds, இதெல்லாம் எல்லாமே ஹாலஜன், மேக்ஸிமம் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் எக்ஸப்ட் திஸ். இதை தவிர மற்ற எல்லாமே ஹாலஜன் காம்பவுண்டுகள் தான். சரிங்களா? சரி, இதை நாம் வந்து இதனுடைய ஷேப் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இங்கே. சரி, இது முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் VSEPR கொள்கை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தியரி இது. ஸோ இதையும் நாம் இங்கே படிக்க போகிறோம். இதுக்கு அடுத்து இதில் என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, கோவேலண்ட் பாண்ட், அதாவது சகப்பிணைப்பு படிக்க போகிறோம். சரி, ஸோ அடுத்து ஃபைனலாக இந்த யூனிட்டில் நாம் படிக்க போகிறது வந்து MOT, அதாவது மாலிகுலர் ஆர்பிட்டால் தியரி, மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை அப்படின்னு படிச்சிருப்பீங்க இல்லையா? இது வந்து சகப்பிணைப்பு
இது வந்து மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கை. மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையும் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இதில் நம்ம என்னென்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், இந்த மூலக்கூறு ஆர்பிட்டால் கொள்கையை பயன்படுத்தி நாம் இந்த H2 மூலக்கூறுகளுக்கும் He2 மூலக்கூறுகள், அதே போல் F2, O2, N2, அதே போல் CO அண்ட் NO, கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு. ஸோ இது எல்லாத்துக்கும் நாம் இந்த MOT டயக்ராம் பேஸ் பண்ணி நாம் இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதுதான் உங்களுடைய முதல் யூனிட். ஸோ வெரி சிம்பிள். இவ்வளோ தான் நம்ம வந்து உங்களுடைய ஃபஸ்ட் யூனிட்டில் படிக்க போகிறோம். ஃபஸ்ட், பீரியாடிக் டேபிள், ஆவர்த்தன அட்டவணை என்ன? இந்த ஆவர்த்தன அட்டவணை அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், யார் வந்து இதை முதல்ல வடிவமைச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இங்கே படிக்கலாம். இப்போது இந்த தனிம வரிசை அட்டவணை அப்படிங்கிறது வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னான ஒரு இது என்னென்னா, இந்த மோஸ்லே அப்படிங்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வு பண்ணார். அதே போல் இந்த மோஸ்லே அப்படிங்கிற ஆய்வு அது மட்டும் இல்லாமல் சில நவீன ஆவர்த்தன விதி இதை பற்றியும் நம்ம வந்து இங்கே சொல்லணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயம். அதே போல் தனிமங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த தனிமங்களை வந்து நம்ம வந்து ஒரு கசாமசான்னு போட்டு வைக்க முடியாது. ஸோ தட் இஸ் ஒரு கொலாபரேஷனாக இருக்கும். இதை நம்ம வந்து எப்படி ஒரு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதை நம்ம தெளிவாக படிக்கிறதுக்கும், அதனுடைய தன்மைகளையும் அதனுடைய பண்புகளையும் ஈஸியாக விளக்குறதுக்கும், அதை வந்து நம்ம பிரித்து வைக்கணும், தொகுதி வாரியாக நம்ம பிரித்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம். ஸோ இதெல்லாம் தனிமங்களை தொகுதியாக பிரிக்கக்கூடிய ஒரு நோக்கம். இந்த மோஸ்லே அவருடைய ஆய்வு, நவீன ஆவர்த்தன விதியினுடைய விளக்கம், அதே போல் ஒரு 100 தனிமங்கள் வந்துருச்சு அப்படின்னா அந்த அணு எண்களை வந்து நம்ம வச்சு இங்கே தனிமங்களை வந்து வகைப்படுத்திகிட்டே வருவோம். ஸோ அப்போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இதனுடைய தனிமங்களுடைய பண்புகளை வந்து ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம இந்த தனிம அட்டவணை, அதாவது இந்த பீரியடிக் டேபிள் இருக்கு இல்லைங்களா, ஆவர்த்தன அட்டவணை, அதை பயன்படுத்தும் பொழுது SPDF இந்த மாதிரி நாம் வந்து அதை பிரிக்கிறோம். தட் இஸ் SPDF. அப்போது நீங்கள் அந்த ஆவர்த்தன அட்டவணையை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில், அதாவது எலக்ட்ரான்களுடைய வரிசையின் அடிப்படையில் தான் நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லா தனிமங்களையும் வரிசைப்படுத்தியிருக்கோம் ஒன்று. அதே போல் அதனுடைய பண்புகள் அடிப்படையிலையும் வரிசைப்படுத்தியிருக்கோம். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நம்ம இந்த பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போது அதனுடைய பண்புகளை பற்றி நம்ம படிக்க போகிறோம். ஸோ பண்புகள் என்ன பண்புகள் படிக்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா அயனியாக்கும் ஆற்றல். அயனியாக்கும் ஆற்றல் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு வாயுநிலையில் இருக்கக்கூடிய தனித்த எலக்ட்ரான்களை ஒரு அணுவில், வாயுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அணுவில் அதனுடைய தனித்த எலக்ட்ரான்களை நாம் நீக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் தான் இந்த அயனியாக்கும் ஆற்றல்னு சொல்கிறது. அப்போது gaseous state of atom, the isolated electrons can be removed by using that energy. So that amount of energy is required to remove that outermost electron in the gaseous state atom. ஸோ வாயுநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தனிமத்திலிருந்து ஒரு எலக்ட்ரான்களை, அதாவது தனித்த எலக்ட்ரான்களை நீக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல் அயனியாக்கும் ஆற்றல். இந்த அயனியாக்கும் ஆற்றலானது என்ன ஆகும் அப்படின்னா, வரிசையிலையும் தொகுதியிலையும் மாறுபடும். வரிசையில் மேலிருந்து கீழாக என்ன ஆகும், தொகுதியில் மேலேருந்து கீழே வரும்பொழுது என்ன ஆகும், வரிசையில் வந்துட்டு லெஃப்ட்லேருந்து ரைட் சைட் போகும் பொழுது, என் இடத்துலேருந்து வலது பக்கம் போகும் பொழுது என்ன ஆகும். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து இந்த அயனியாக்கும் ஆற்றலை வந்து நம்ம ஒவ்வொரு தனிமங்கள், ஒவ்வொரு தொகுதி இருக்கக்கூடிய தனிமங்களில் நாம் படிக்கணும். சரி, இந்த அயனியாக்கும் ஆற்றலை வந்து நம்ம கிலோ ஜூல் பர் மோல் அல்லது எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிற அழகால் நம்ம வந்து இதை குறிப்பிடுவோம்.
So mention the unit of the ionization energy as kilojoule per mole or electron volt. ஸோ இப்படி நம்ம சொல்லுவோம். சரி, இந்த அயனியாக்கும் ஆற்றல் அப்படிங்கிறது எப்படி நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன உங்களுக்கு ஒரு நடுநிலையா தன்மை இருக்கக்கூடிய தனித்த வாயு நிலை இருக்கக்கூடிய ஒரு அணுவிலிருந்து ஒரு இணைதிறன் கூட்டிலிருந்து எலக்ட்ரானை நீக்குவதற்கு தேவைப்படக்கூடிய ஆற்றல். இதுதான் நம்ம சொன்ன ஒரு குறைந்தபட்சமான ஒரு ஆற்றல் தான் அயனியாக்கும் ஆற்றலே. இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு எலக்ட்ரான் நம்ம நீக்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போது இதுக்கு என்ன சொல்லுவோம், முதல் அயனியாக்கும் ஆற்றல். அப்போ என்ன சொல்லுவோம், முதல் அயனியாக்கும் ஆற்றல், தட் இஸ் IE1 அப்படின்னு வச்சுக்கோமே. இப்போ இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு 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 அணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அணுவிலிருந்து நான் எலக்ட்ரான் நீக்க போகிறேன். அப்போது IE1, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு எலக்ட்ரான் நீக்க போகிறத முதல் அயனியாக்கும் ஆற்றல் இது. அப்போ என்ன ஆகும், எப்பயுமே ஒரு அணுவிலிருந்து எலக்ட்ரான் நீக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த அணுக்கு வந்து நேர்மின் சுமை கிடைக்கும். அப்போ இது M ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான் நம்ம நீக்கியிருக்கோம். ஸோ இதுதான் அயனியாக்கும் ஆற்றல், அதனுடைய முதல் அயனியாக்கும் ஆற்றல். சரிங்களா? சரி, இது அடுத்தடுத்த அயனியாக்கும் ஆற்றலானது இங்கே வந்து பாசிபிள், தட் இஸ் கால்ட் சக்சஸிவ் அயனைசேஷன் எனர்ஜிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல், மூன்றாம் அயனியாக்கும் ஆற்றல், இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கலாம். இப்போ இரண்டாம் நிலை அயனியாக்கும் ஆற்றல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். இப்போ நமக்கு முதலாம் அயனியாக்கும் ஆற்றல் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னா M ப்ளஸ் கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு நேர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒரு அணு கிடைச்சிருக்கு. இப்போது ஒரு ஒற்றை நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியிலிருந்து நாம் இப்போ எலக்ட்ரான் நீக்கணும். அப்போ இது என்ன சொல்கிறேன்னா அயனைசேஷன் எனர்ஜி, செகண்ட் அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து ஒரு எலக்ட்ரான் நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும், எம்மில் ஆல்ரெடி ப்ளஸ் இருக்குது, இன்னொரு எலக்ட்ரான் போணுச்சுன்னா இன்னொரு ப்ளஸ் வந்துடும், தட் இஸ் 2+. அப்போது M 2+ ஆகிடும். இப்போ இங்கே எத்தனை எலக்ட்ரான் வெளியே போயிருக்கு, ஒரு எலக்ட்ரான் தான் வெளியே போயிருக்கு. ஸோ அப்போது இது இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல். இந்த மாதிரி ஒவ்வொரு அயனியாக்கும் ஆற்றல் நமக்கு மூன்றாம் நான்காம் அயனி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதே போல் பல அயனியாக்கும் ஆற்றல் நம்ம வரையறுக்க முடியும். ஸோ ஒரு நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியில் காணப்படக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையானது அதனுடைய நடுநிலை அணுவில் காணப்படக்கூடிய எலக்ட்ரான்களின் எண்ணிக்கையை விட குறைவாக இருந்த போதிலும் அந்த அணுக்கரு மின்சுமை எப்படி இருக்கும்னா சமமாக இருக்கும். அதனால நேர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியுடைய செயல் இருக்கு இல்லைங்களா, அது அந்த அணு கவர்ச்சி விசை இருக்கும். அதுக்கு அணு கவர்ச்சி விசையானது என்ன ஆகும்னா ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கும். எதனோட தொடர்பு இருக்குன்னா நடுநிலை அணுவில் அந்த செயலுறு கவர்ச்சி விசையினை விட அதிகமாக இருக்கும். தொடர்பானது இந்த நடுநிலை அணுவில் செயலுறு கவர்ச்சி விசையை விட அதிகமாக இருக்கும். அதனால தான் தொடர்ச்சியான அயனியாக்கும் ஆற்றுடைய மதிப்பை வந்து எப்போதுமே எப்படி சொல்லுவாங்கன்னா ஒரு ஏறு வரிசையில் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. சரிங்களா? எப்படி சொல்லுவாங்க ஏறு வரிசையில் அப்படின்னா, இப்போது அயனைசேஷன் எனர்ஜி 1 அப்படிங்கிறது இஸ் லெஸ் தென் அயனைசேஷன் எனர்ஜி 2 தென் அயனைசேஷன் எனர்ஜி 3. அப்போது இந்த அயனியாக்கும் ஆற்றல் அடுத்தடுத்த அயனியாக்கும் ஆற்றல் என்ன ஆகும், அதிகரிச்சுக்கிட்டே போகுது. சரிங்களா? அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படின்னா எலக்ட்ரான்களை நீக்குவதற்கு நமக்கு அதிக ஆற்றலை வந்து செலவிடணும் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஆற்றல் அதிகமாக தேவைப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து இந்த அயனியாக்கும் ஆற்றலுடைய வரிசை, ஏறு வரிசை எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துட்டோம். ஜென்ரலாக அதாவது பொதுவாக வந்து இந்த அயனியாக்கும் ஆற்றல் இப்போ நம்ம வரிசையில் பார்க்குறோம். வரிசை தட் இஸ் பீரியட். இப்போ இந்த பீரியடில் வந்துட்டு நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் போவோம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து இந்த LHS RHS போவோம். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடமிருந்து வளமாக செல்லக்கூடிய இந்த அணுக்கள், அதாவது இந்த ஆவத்து அட்டவணையில் இருக்கக்கூடிய அந்த அணுக்களுடைய இடமிருந்து வளமாக இருக்கக்கூடிய அந்த வரிசையில் அயனியாக்கும் ஆற்றல் என்ன ஆகுது அப்படின்னா அதிகரிக்கிறது. பொதுவான விதி. ஒரு சில விதிவிலக்கு இருக்குது, அதை தவிர்த்து நான் உங்களுக்கு சொல்கிறது கூட இது வந்து பொதுவான பண்பு.
பொதுவாக அயனியாக்கும் ஆற்றல் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது அதிகரிக்கும். ஏன் அதிகரிக்கிறது அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரான்களானது என்ன ஆகும்னா, வரிசையில் போகும் பொழுது ஹைட்ரஜனுக்கு ஒரு எலக்ட்ரான், ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான். அப்போது அதனுடைய ஆற்றல் மட்டம் வந்து உங்களுக்கு மாறாது. எலக்ட்ரான் எண்ணிக்கை வந்து சேரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகும். ஆனால் அணுக்களுடைய அந்த ஆற்றல் மட்டம் வந்து உங்களுக்கு அதிகரிக்காது. ஒரு எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போது இப்போ ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த எலக்ட்ரான் ஃபில் ஆகிருக்கு. ஓகே, அப்போ ஹீலியத்துக்கு 2 எலக்ட்ரான். அப்போ 2வது எலக்ட்ரான் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா, இதே ஆற்றல் மட்டத்தில் எலக்ட்ரான் வந்து சேரும். அப்போ என்னாகும், ஆற்றல் மட்டத்தினுடைய எண்ணிக்கை மாறாது, ஆனால் எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்போ இது நமக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த வரிசையில் அடுத்தடுத்து எண்ணிக்கை, அது அடுத்தடுத்து, அதாவது இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது அடுத்தடுத்து அணுக்கூடுகளில் அணுக்கருக்களில் இந்த எலக்ட்ரான்கள் வந்து நம்ம சேர்க்கறதுனால அந்த அணுக்கருவுடைய மின்சுமை வந்து அதிகமாகுது. சரிங்களா? அப்போது இணைதிறன் எலக்ட்ரான்களுக்கான அந்த கவர்ச்சி விசையும் அதிகமாகுது. அப்போது இணைதிறன் எலக்ட்ரான்களை வந்து நம்ம நீக்கணும் அப்படின்னு சொன்னால், கவர்ச்சி விசை அப்படின்னாலே எலக்ட்ரானை விடாது அவ்வளோ சீக்கிரம். தட் இஸ் வெரி அட்ராக்டிவ் ஃபோர்ஸ். அப்போது விடாது அப்படின்னா அந்த எலக்ட்ரான் நம்ம நீக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போது அயனியாக்கும் ஆற்றலானது எனர்ஜி இஸ் ரிக்வயர்ட் மோர், அதிக அளவு நம்ம ஆற்றலை செலவிடணும். அதனால தான் இதில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது பொதுவாக சில விதி விலக்குகளை தவிர்த்து இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது அயனியாக்கும் ஆற்றல் அதிகரிக்கும். அடுத்த வரிசை, 2ஆம் வரிசை தனிமங்களுக்கு போகும்பொழுது அயனியாக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய சில மாறுபாடுகள் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு சிம்பிள் உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸ் கூட அதை கேட்டிருக்கலாம். பெரிலியத்தினை காட்டிலும் போரானுக்கு அதிகமான அணுக்கரு மின்சுமை இருக்கிறது. சரி, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள், பெரிலியத்தை விட போரானுக்கு அயனியாக்கும் ஆற்றல் அதிகம் ஏன்? ஸோ இது வரிசையில் பார்க்கும் பொழுது முன்னும் பின்னும் மாறி இருக்கும். அப்போ இங்கே ஒரு சின்ன ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன, எதனால் இப்படி மாற்றம் இருக்குது அப்படின்னா, இப்போது போரான், இந்த போரானை விட பெரிலியத்துக்கு வந்து அயனியாக்கும் ஆற்றல் அதிகம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. இப்போ போரான் அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு வந்து அதிகம் அப்படின்னு நம்ம இங்கே எதிர்பார்த்தோம். ஆனால் அது எதிர்பார்த்ததுக்கு முரணாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெரிலியத்துக்கு வந்து அதிகமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போது ஆற்றல் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னா, இங்கே இந்த பெரிலியம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு 899 நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இந்த எலக்ட்ரான் வோல்ட் அல்லது கிலோ ஜூல் பர் மோல் ஆற்றலானது இருக்கிறது. அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 800 தான் இருக்குது. ஸோ தட் இஸ் இந்த கிலோ ஜூல் பர் மோல் ஆஃப் எனர்ஜி is having that boron is 800 and beryllium is having 899, that is 899 electron volt or kilojoule per mole energies இருக்குது. அப்படிங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பெரிலியத்துக்கு வந்து அயனைசேஷன் எனர்ஜி இஸ் ஹை தென் போரான். இதுக்கு என்ன காரணம்? இதனுடைய மின்சுமை இந்த போரானை காட்டிலும் இந்த பெரிலியத்துக்கு அதிகமாக இருப்பது தான் காரணம். ஒரு ஆற்றல் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இப்போது பெரிலியத்துக்கு வந்து நம்பர் 4, தட் இஸ் அட்டாமிக் நம்பர் 4. அப்போது 1s2 2s2. சரிங்களா? ஸோ இந்த எலக்ட்ரான் அமைப்பு இதுக்கு இருக்குது. ஓகேங்களா? இப்போது கவனிங்க. இப்போது பெரிலியத்துக்கு 4, போரானுக்கு 5 அணியன். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம். ஸோ 4. அதுக்கப்புறம் தான் போரான் 5. நம்ம வரிசை பிரகாரம் பார்க்கும் பொழுது போரானுக்கு தான் அதிகமாக இருக்கணும் இல்லைங்களா, 5. அதுக்கு அதிகமாக இருக்கணும் அயனியாக்கும் ஆற்றல். ஆனால் இங்கே குறைவுன்னு படிச்சிருக்கோம். இதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு பாருங்கள், 1s2
2s2 2p1. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த அவுட்டர் மோஸ்ட் இணைதிறன் கூட்டு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எண்ணிக்கை என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 2s2, இங்கே 2s2 2p1 ஒரு தனித்த எலக்ட்ரான் இங்கே இருக்குது. ஸோ இந்த தனித்த எலக்ட்ரான்களை வந்து என்ன ஆகும், ஈஸியாக நீக்கிற முடியும். ஆனால் இந்த பெரிலியத்துக்கு இருக்கக்கூடிய அணுமின் சுமை, இதனுடைய எலக்ட்ரான் மின்சுமையானது அதிகமாக இருக்கிறது. அதனால் இங்கே நீக்குவது கொஞ்சம் கஷ்டம். அப்போது அதிக அளவு நிலைப்புத்தன்மை இருக்கக்கூடிய போரானை காட்டிலும் பெரிலியத்தினுடைய அயனியாக்கும் ஆற்றலானது அதிகரித்து இருக்கிறது. இப்படி தான் சொல்லணும். வெரி சிம்பிள். நைட்ரஜன், ஆக்சிஜன் இதுக்கு இடையே இருக்கக்கூடிய இந்த அயனியாக்கும் ஆற்றலானது இதே போல் பெரிலியத்துக்கும் போரானுக்கும் படித்தோம் இல்லைங்களா, அதே போல் நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் சில முரண்பாடுகள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்குங்க. அதே போல் அடுத்து நம்ம என்ன பண்ணுவோன்னா, இந்த அயனியாக்கும் ஆற்றலானது அயனியாக்கும் ஆற்றல் இப்போ நம்ம தொகுதியில் பார்க்க போகிறோம். தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்கும்? இப்போ நம்ம வரிசையில் பார்த்தோம், இடமிருந்து வளம் செல்லும் பொழுது பொதுவாக அயனியாக்கும் ஆற்றலானது அதிகரிக்கிறதுன்னு படித்தோம். தொகுதியில் மேலிருந்து கீழ் நாம் படிக்க போகிறோம். மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது இந்த அயனியாக்கும் ஆற்றலானது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு தொகுதியில் அயனியாக்கும் ஆற்றல் மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது குறைகிறது. ஸோ தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது அயனியாக்கும் ஆற்றலானது குறைகிறது. இப்போது ஏன் குறையுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொகுதியில் மேலிருந்து கீழாக வரும் பொழுது அணுவுடைய உருவளவு உருவளவு என்ன ஆகும்? உருவளவு படிப்படியாக அதிகரிக்கிறது. ஸோ வந்து உருவளவு அதிகரித்தல். அடுத்து அணுவுடைய உருவளவு அதிகரிக்கிறதுனால வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் இருக்கு இல்லைங்களா, அது அணுக்கருவுடன் அந்த வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்கள் அணுக்கருவுடன் ஒரு ஈர்ப்பு விசை வந்து அதிகமாக இருக்காது. சரிங்களா? ஸோ ஈர்ப்பு விசை வந்து குறைவது. ஈர்ப்பு விசை எதுக்கும் வெளிக்கூட்டு எலக்ட்ரானுக்கும் அந்த உட்கருவுக்கும். ஸோ இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசையானது குறைகிறது. சரிங்களா? அடுத்து இப்போ இது ஒரு விஷயம். ஏன்னா இப்போ ஈர்ப்பு விசை குறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, அந்த அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வெளிக்கூட்டில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து நம்மளால் ஈஸியாக நீக்க முடியும். ஒரு தொகுதியில் மேலிருந்து கீழே இறங்கும் பொழுது இந்த அயனியாக்கும் ஆற்றல் குறைவதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதே போல் இதில் வந்து மறைத்தல் விளைவு, ஸோ இந்த மறைத்தல் விளைவு ஒரு காரணம். இப்போது உருவளவு, ஈர்ப்பு விசை, மறைத்தல் விளைவு இது மூணும் ஒரு முக்கியமான காரணம். எதற்குனா, தொகுதியில் மேலிருந்து கீழாக செல்லும் பொழுது இந்த அயனியாக்கும் ஆற்றல் குறைகிறது அப்படின்னு சொல்வதற்கு. சரி, உருவளவு அதிகமான எப்படி சார் அப்படின்னா, இப்போது எலக்ட்ரான்கள் சேரக்கூடிய அந்த தொகுதியானது என்ன ஆகுதுன்னா, அடுத்தடுத்த வட்டப்பாதையில் வந்து எலக்ட்ரான்களானது சேருது. அப்போது வரிசையில் பார்க்கும் பொழுது அணுக்கரு மின்சுமை அதிகமானுச்சு. இங்கே எலக்ட்ரானுடைய உருவளவு அதிகமாகுது. ஏன்னா வட்டப்பாதைகள் வந்து அதிகமாகிறதுனால தான் அதனுடைய உருவளவும் அதிகமாகும். ஈர்ப்பு விசை, வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கும் உட்கருவுக்கும் எப்பொழுதும் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கும். அந்த ஈர்ப்பு விசை இருக்கிற வரைக்கும் அந்த எலக்ட்ரான் நம்மளால் நீக்கவே முடியாது. அப்போ ஈர்ப்பு விசை எப்போ குறையும்? இந்த உருவளவு அதிகமாகும் பொழுது வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கும் உட்கருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், ஓகேங்களா, இதனால் என்னாகும்? அந்த ஈர்ப்பு விசை குறையிறதுனாலையும் ஸோ இந்த அயனியாக்கும் ஆற்றல் குறையுது. மறைத்தல் விளைவு, ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மறைத்தல் விளைவு என்ன அப்படின்னா, இந்த உட்கருவுக்கும் அந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கும் இருக்கக்கூடிய நிறைய வட்டப்பாதைகள், ஆர்பிட்டால்ஸில் நிறைய எலக்ட்ரான்ஸ்கள் ஃபுல்லாக வந்து
ஃபில் ஆகிருக்கும் இல்லையா? இப்போ அந்த ஃபில் ஆகிருக்கும் பொழுது அந்த வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கும் இந்த உட்கருவுக்கும் இடையே என்ன ஆகும்? இப்போது மறைத்தல் விளைவானது நடக்கிறது. ஸோ இதுதான் மறைத்தல் விளைவுன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வெளிக்கூட்டு எலக்ட்ரான்களுக்கும் உட்கருவுக்கும் இடையே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள் எண்ணிக்கை ஒரு கிளவுட்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது மேகக்கூடுகள் போல் நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கும் பொழுது அது வந்து என்னாகும்? அந்த ஈர்ப்பு விசை வந்து குறைக்கப்படுகிறது. ஸோ இதெல்லாம் அயனியாக்கும் ஆற்றல் குறைவதற்கான காரணங்கள். அடுத்து அயனியாக்கும் ஆற்றலை பாதிக்கக்கூடிய காரணிகள். ஸோ பல ஆய்வுகளின் மூலமாக இந்த அயனியாக்கும் ஆற்றலை வந்துட்டு நிறைய காரணிகள் வந்து வெகுவாக பாதிக்க செய்கிறது. ஸோ இதனால் நாம் இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஆகணும். இப்போது ஒன் பை ஒன்னாக நம்ம சொல்கிறோம். இப்போ ஒன்று பார்த்திங்கன்னா பயனுடைய கருமின் சுமை. பயனுடைய கருமின் சுமை. கருமின் சுமை சரிங்களா? 2 அணுவின் உருவளவு. 3 முதன்மை குவாண்டம் எண். அடுத்து மறைப்பு விளைவு. மறைத்தல் சொன்னாங்களா? மறைத்தல் விளைவு. அடுத்து 5 பாதி மற்றும் முழுவதுமாக நிரம்பிய ஆர்பிட்டால்கள். அடுத்தது ஆர்பிட்டாலினுடைய தன்மை. ஆர்பிட்டால்களின் தன்மை. ஸோ இந்த விளைவுகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. சரி, நம்ம இது ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ மொத்தம் 6 விளைவுகள் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து இதை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப ஆழமாக சொல்லாமல் உங்களுக்கு நான் வந்து ஒரு அவுட்லைன் மாதிரி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் நோட்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கொஞ்சம் நோட்ஸ் மாதிரி நீங்கள் எழுதிக்குங்க. சரி, இப்போது பயனுடைய கருமின் சுமை அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இது வந்து முதல் அயனியாக்கும் ஆற்றலை பாதிக்கக்கூடிய காரணி. என்ன இந்த பயனுடை கருமின் சுமை அப்படிங்கிறது என்னென்னா, இந்த பயனுடை கருமின் சுமை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை வந்து அதாவது தீவிரமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றலானது அந்த கருமின் அதாவது அணுக்கருக்கு வந்து இருக்குது. அணுக்கரு வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களை மிக தீவிரமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்கக்கூடியது தான் இந்த பயனுடை கருமின் சுமை அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த எலக்ட்ரான் நம்ம நீக்குவதற்கு நிறைய அதாவது அதிக அளவு ஆற்றல் தேவைப்படுகிறது. அதாவது அயனியாக்கும் ஆற்றலானது அதிகரிக்கிறது. இதை நாம் ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது, லெஃப்ட்லேருந்து ரைட் போகும் பொழுது இந்த பயனுடை மின்சுமை கருமின் சுமையானது அதிகமாக இருக்கும். அதற்கு ஏற்ப அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாக இருக்கும். திரும்ப சொல்கிறேன் பாருங்க, ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது இந்த பயனுடை கருமின் சுமை அதிகமாக இருக்கிறதுனால அயனியாக்கும் ஆற்றலும் அதிகமாக இருக்கும். அடுத்து இந்த அணுக்கருவினுடைய உருவளவு. இந்த அணுக்கருவோட உருவளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமாக இருக்கும் பொழுது அயனியாக்கும் ஆற்றலானது குறையும். இதை வந்து நம்ம தொகுதியில் மேலிருந்து கீழாக இறங்கும் பொழுது இந்த அயனியாக்கும் ஆற்றல் குறையும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். இந்த அணுவினுடைய உருவளவு அதிகமாக இருக்கும் பொழுது அணுக்கருவுக்கும்
வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த தூரம் டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகுது. அதனால என்ன ஆகும், இந்த எலக்ட்ரான் மீது இருக்கக்கூடிய அந்த கருவுடைய ஈர்ப்பு விசையானது குறையுது. ஸோ அதனால நம்ம வெளிக்கூட்டு எலக்ட்ரானை வந்து நம்ம ஈஸியாக நீக்கிடலாம், எளிதாக நீக்கிவிடலாம். அதனால அணுக்களுடைய உருளவு அதிகமாகும் பொழுது அயனியாக்கும் ஆற்றலானது குறைகிறது. சரியா? அடுத்தது முதன்மை குவாண்டம் எண் அப்படிங்கிறது என்னது? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எண் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது இங்கே நீக்கப்பட வேண்டிய எலக்ட்ரான்களை வந்து முதன்மை குவாண்டம் எண்ணுடைய மதிப்பு வந்து எண் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த எண் முதன்மை குவாண்டம் எண்ணுடைய மதிப்பானது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த எலக்ட்ரானை நீக்கணுமோ அந்த எலக்ட்ரானுடைய குவாண்டம் எண் எத்தனைன்னு பார்க்கணும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அயனியாக்கும் மாற்றோட மதிப்பு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போது ஒரு தொகுதியில் வந்து அயனியாக்கும் ஆற்றல் வந்து நம்ம ஒரு சில சேஞ்சஸ், சில மாறுபாடு வந்து இருக்கும். சரிங்களா? அதை வந்து நம்ம இதை வச்சு நம்ம ஈஸியாக நம்ம விளக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கார உலோகங்கள் இருக்குது இல்லைங்களா? கார உலோகங்கள், இட் இஸ் அல்க்ளைடு மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது முதல் தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ முதலாம் அயனியாக்கும் ஆற்றல் எப்படி இருக்கும், என்னோட மதிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் உங்களுக்கு நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். அதாவது இப்போ ஒரு எக்ஸாம்பிள், என்னோட மதிப்பு, அதாவது முதல்ல இப்போ லித்தியம், சோடியம், பொட்டாசியம், பேரியம் அண்ட் சீசியம். இப்போ இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு 5 தனிமங்கள் எடுத்துக்கிட்டேன். இதில் என்னுடைய மதிப்பு லித்தியத்துக்கு 2, சோடியத்துக்கு 3, பொட்டாசியத்துக்கு 4, பேரியத்துக்கு வந்து 5, சீசியத்துக்கு வந்து 6. இதனுடைய அயனியாக்கும் ஆற்றல், அயனைசேஷன் எனர்ஜியுடைய மதிப்பு, அதாவது கிலோ ஜூல் பர் மோலில் நம்ம சொல்லணும். அப்போ சொல்லும் பொழுது இதுக்கு எவ்வளோ சார் இருக்குது அப்படின்னா 520, இதுக்கு பார்த்தீங்கன்னா 495, இதற்கு 419, இதுக்கு 403, இதுக்கு வந்து 376. இப்போ என்ன ஆகுது, அயனியாக்கும் ஆற்றலானது எதுக்கு அதிகமாக இருக்குது, லித்தியத்துக்கு அதிகமாக இருக்கிறது. அப்போது குறைவாக இருக்கும் பொழுது அயனியாக்கும் ஆற்றல் அதிகமாகவும், அதிகமான முதன்மை குவாண்டம் எண் அதிகமாக இருக்கும் பொழுது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் மேக்ஸிமம் அப்படின்னா இந்த அயனியாக்கும் ஆற்றலானது குறையும். இப்போ ஒரு தனிமத்தினுடைய அடுத்தடுத்த அயனியாக்கும் ஆற்றல் ஏற்படக்கூடிய மாற்றங்களை வந்து இந்த முதன்மை குவாண்டம் எண் வந்து சொல்லுமா அப்படின்னா கண்டிப்பாக சொல்லும். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது அடுத்தடுத்த அயனியாக்கும் ஆற்றல், ஸோ இப்போ சோடியம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சோடியம், இந்த சோடியத்துடைய அயனியாக்கும் ஆற்றல், அதாவது முதன்மை அயனியாக்கும் ஆற்றல் IE1, முதன்மை அயனியாக்கும் ஆற்றல் என்ன அப்படின்னா 495, 495 கிலோ ஜூல் பர் மோல். சரிங்களா? இப்போது இதனுடைய இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 4563 கிலோ ஜூல் பர் மோல் இருக்கும். அப்போது என்ன ஆகுது பாருங்க, முதன்மை அயனியாக்கும் ஆற்றலை காட்டிலும் இரண்டாம் நிலை அயனியாக்கும் ஆற்றலானது மிக அதிகமாக இருக்கிறது. தட் இஸ் IE1 is less than that of IE2. ஸோ இதுதான் முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இப்போ சோடியத்துடைய அணு எண் என்னது, 11. அப்போது 11 அப்படின்னு சொல்லும்பொழுது அதனுடைய எலக்ட்ரான் அமைப்பு, இப்போது சோடியத்துக்கு 11 அணு எண் அப்படின்னா 1s2, 2s2, 2p6, 3s1. இப்போது இதில் சோடியத்தினுடைய முதலாம் அயனியாக்கும் ஆற்றலின் பொழுது இந்த 3s1 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3s1ல் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம நீக்கிறோம். இந்த இரண்டாம் நிலை அயனியாக்கும் ஆற்றலின் பொழுது என்னாகும், இந்த 2p இருக்கு இல்லைங்களா, இது இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நம்ம நீக்கணும். ஸோ இப்போது என்ன ஆகுது, இந்த ஆர்பிட்டால்லேருந்து எலக்ட்ரான்களானது நீக்கப்படுவது இந்த முதன்மை இரண்டாம் அயனியாக்கும் ஆற்றலானது வேறுபடுது, எலக்ட்ரான் எண்ணிக்கையும் வேறுபடுது. ஸோ ஆர்பிட்டாலில் வந்து இருக்கக்கூடிய அந்த குவாண்டம் எண்ணானது மாறுபடுது. ஸோ இதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம், இரண்டாம் நிலை அயனியாக்கும் ஆற்றலை விட
முதன்மை நிலை அயனியாக்கும் ஆற்றல் வந்து குறைவாக இருக்கிறது. வெரி சிம்பிள். சரிங்களா? அடுத்தது கவச விளைவு, தட் இஸ் மறைத்தல் விளைவுன்னு சொல்லலாம், அல்லது கவச விளைவுன்னு சொல்லலாம். ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நிறைய எலக்ட்ரான்கள் இருக்கக்கூடிய ஒரு அணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அது என்ன ஆகும், அணுக்கூட்டுகளுக்கும் அதாவது உட்கருவிற்கும் எலக்ட்ரான் வட்டப்பாதை இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுக்கும், அதாவது ஒரு வெளிக்கூட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்கள், சரிங்களா, அந்த எலக்ட்ரான்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரான்கள் எல்லாம் ஒரு கிளவுட்ஸ் மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும்பொழுது என்னாகும், ஒரு மறைத்தல் விளைவு தெரியாது இல்லைங்களா. நிறைய எலக்ட்ரான்கள் வந்து இருக்கும் பொழுது உட்கருவுக்கும் கடைசி எலக்ட்ரான்களுக்கும் இடையே ஒரு ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்ல, கவச விளைவு, ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா இடையிட்டு மறைக்கும் விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஸ்க்ரீனிங் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா, இது அதிகமாக இருக்கும். அப்போ அதிகமாக இருக்கும்பொழுது என்னாகும், அயனியாக்கும் ஆற்றல் மதிப்பு வந்து குறையும். ஏன்னா அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து ஈஸியாக நம்மளால் நீக்க முடியும். ஸோ இது ஒரு முக்கியமான காரணம். அப்போது ஒரு தொகுதியில் மேலேருந்து கீழே வரும் பொழுது இந்த மறைத்தல் விளைவானது மிக அதிகமாக இருக்கும். அதனால் அயனியாக்கும் ஆற்றலானது குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதி அல்லது முழுவதுமாக நிரம்பிய ஆர்பிட்டால்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த அயனியாக்கும் ஆற்றலை வந்துட்டுங்க உங்களுக்கு ஹுண்ட் விதியின் அடிப்படையில் பகுதியளவு நிரம்பிய ஆர்பிட்டால்களை விட பகுதியளவு நிரம்பிய ஆர்பிட்டால்களை விட பாதி மற்றும் முழுமையாக நிரம்பிய ஆர்பிட்டால்கள் கூடுதல் நிலைப்புத்தன்மை வாய்ந்தவை நமக்கு தெரியும். இப்போது எலக்ட்ரான்கள் அமைப்பு வந்து ஃபில்லாக இருக்கக்கூடிய ஃபுல்ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ் இல்லைனா பார்ஷியலி ஃபில்டு ஆர்பிட்டால்ஸ், பாதி அளவு மட்டும் நிரம்பிய ஆர்பிட்டால்களும் முழுவதுமாக நிரம்பிய ஆர்பிட்டால்களும் இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த அணுக்களானது நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஸோ நிலைப்புத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அணுவை வந்து எலக்ட்ரான் அங்கே நீக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதனால் இங்கே அயனியாக்கும் ஆற்றல் என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அயனியாக்கும் ஆற்றலானது சற்று இங்கு அதிகரிக்கிறது. ஸோ இதனுடைய விளக்கத்தை வந்து நான் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்பியிருக்கேன். அதில் இப்போ உங்களுக்கு பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போது அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி, அதாவது எலக்ட்ரான் நாட்டம். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி அல்லது எலக்ட்ரான் நாட்டம் நம்ம சொல்லுவோம். இப்போ இதை நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். என்ன முதல்ல வந்து வரையறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாயு நிலையில் இருக்கக்கூடிய நடுநிலை அணுவிற்கும் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின் சுமை உடைய அயனியை உருவாக்கும் பொழுது, ஸோ ஒரு வாயுநிலையில் இருக்கக்கூடிய நடுநிலை அணுவை ஒரு எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியாக நாம் மாற்ற போகிறோம். ஒரு நடுநிலை அணுவை எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியாக நாம் மாற்ற போகிறோம். அப்படி மாற்றும் பொழுது வெளிவிடப்படக்கூடிய ஆற்றலுடைய அளவு தான் எலக்ட்ரான் நாட்டம். வாயு நிலையில் இருக்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு அணுவை எலக்ட்ரானை சேர்த்து எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய ஒரு அயனியாக மாற்றும் பொழுது வெளிவிடக்கூடிய ஆற்றல் எலக்ட்ரான் நாட்டம். பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ் அப்படின்னு ஒரு நடுநிலை வாயு நிலையில் இருக்கக்கூடிய நடுநிலை அணு, திஸ் கேசியஸ் ஸ்டேட். இப்போ இதை நான் ஒரு எலக்ட்ரானை சேர்க்குறேன். அப்போ என்ன ஆகும், இந்த நடுநிலை அணுவானது, வாயில் இருக்கக்கூடிய நடுநிலை அணுவானது என்ன ஆகும், ஒரு எதிர்மின் சுமை இருக்கக்கூடிய அயனியாக மாறி போயிடும். ஸோ அப்போது என்ன வெளிவிடுது அப்படின்னா எலக்ட்ரான் நாட்டம். இது வந்து ஆற்றலாக வெளிவிடும். இதனை நாம் நேரடியாக நிர்ணயிக்க முடியாது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக வந்து நம்ம சொல்லிடலாமா அப்படின்னா முடியாது. பார்ன் ஹேபர் சுற்று மூலம் மட்டுமே இதை நாம் நிர்ணயிக்க முடியும். இப்போது இந்த பார்ன் ஹேபர் சுற்று அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, ஸோ இது மூலமாக தான் நம்ம இதை நிர்ணயிப்போம். சரி, இப்போது வரிசையில் இந்த எலக்ட்ரான் நாட்டம் என்ன ஆகுது பாருங்கள். ஒரு வரிசையில் ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட், இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது எலக்ட்ரான் நாட்டமானது அதிகரிக்கிறது. ஏன்னா வரிசையில் இடமிருந்து வலமாக நகரும் பொழுது
பயனுடைய கருமின் சுமை அதிகமாகுது. அதனால இது உருவளவானது குறையுது. அப்போ அணுக்கரு எலக்ட்ரான்கள் மீது இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை வந்து அதிகமாகுது. அப்போ என்ன ஆகும்? புதிதா எலக்ட்ரான் அங்க சேர்த்துக்குமா? சேர்த்துக்காது. ஸோ இதனால இந்த ஈர்க்கும் விசை அதிகமா இருக்கிறதுனால எலக்ட்ரான் நாட்டம் அங்க என்ன ஆகும்னா அதிகரிக்கும். ஸோ அதிகமா ஆற்றல குடுத்தா மட்டும் தான் நடக்கும். அதான் அர்த்தம். சரிங்களா? அதேபோல தொகுதியில இப்போ மேலிருந்து கீழ வரும்பொழுது, தொகுதியில் மேலிருந்து கீழ வரும்பொழுது எலக்ட்ரான் நாட்டமானது என்ன ஆகுதுன்னா குறையுது. வரிசையில அதிகமாகுது. வரிசையில் அதிகரிக்கும். தொகுதியில வந்து குறையும். இப்போ தொகுதியில வந்து கீழ வந்துட்டே இருக்குங்க. வரும்பொழுது என்னாகும்? அணுவுடைய உருவளவு வந்து அதிகமாயிட்டே போகுது. அப்போ புதிதாக கூடுகள் வந்து அங்க என்ன ஆகுது? அதாவது புது ஆர்பிட்டால் வந்து நெறைய இருக்கு. எலக்ட்ரான் வந்து புதுசான ஆர்பிட்டால வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கு. அப்போ எலக்ட்ரான்கள் மீது இந்த அணுக்கரு காட்டக்கூடிய ஈர்ப்பு விசையானது குறைஞ்சிருச்சு. இங்க ஈர்ப்பு விசை அதிகமாகுது. இங்க ஈர்ப்பு விசை குறையுது. அப்போ புதிதாக சேர்க்கப்பட்ட அந்த எலக்ட்ரான்கள் ஈர்ப்பது என்னாகும்? குறைஞ்சு போறதுனால எலக்ட்ரான் ஆட்டமும் குறையும். வெரி சிம்பிள். ஸோ இதனுடைய விளக்கங்கள் இது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு மெட்டீரியல் அனுப்புகிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் கவர்திறன் அல்லது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரான் கவர்திறன் அல்லது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஒரு மூலக்கூறில் வந்து இணைஞ்சிருக்கக்கூடிய 2 அணுக்கள். இப்போ மூலக்கூறுனா 2 அணுக்கள் சேர்ந்ததான் மூலக்கூறு. இப்போ ஒரு மூலக்கூறில் 2 அணுக்கள் இணைஞ்சிருக்கு. 2 அணுக்கள். அதில் ஒன்று ஒரு மூலக்கூறில் இணைந்துள்ள 2 அணுக்களில் ஒன்று. அந்த பிணைப்பு இருக்கக்கூடிய எலக்ட்ரான் ஜோடியை கூடுதலாக தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பு. 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேத்துல ஒருத்தர் மட்டும் இன்னொருத்தரை விட அதிகமான எலக்ட்ரான்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய பண்பு இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் இந்த எலக்ட்ரான் கவர்திறன் அப்படின்னு சொல்றதுங்க. ஒரு மூலக்கூறில் இணைந்திருக்கக்கூடிய 2 அணுக்கள்ல ஒரு அணு மட்டும் எலக்ட்ரான் ஜோடியை, அதாவது மற்ற அணுவை விட எலக்ட்ரான் ஜோடியை கூடுதலாக தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய பண்பு. இதுதான் வந்து எலக்ட்ரான் கவர்திறன் அப்படின்னு சொல்றோம். இப்போ மூலக்கூறு, ஹைட்ரஜன் மூலக்கூறு, குளோரின் மூலக்கூறு, ஃப்ளூரின் மூலக்கூறு, இந்த மாதிரி மூலக்கூறுகள் இருக்கு. எல்லாமே சகப்பிணைப்பு சேர்மங்கள். ஏன்னா ஒரே மாதிரியான 2 அணுக்கள் இருக்கக்கூடிய மூலக்கூறு தான் எழுதியிருக்கேன். இப்போ 2 எலக்ட்ரான்களை 2 அணுக்கள் சமமாக பங்கிட்டுக் கொள்கிறது. அதான் சகப்பிணைப்பு. 2 அணுக்களுக்குமே முடிவான மின்சுமை எதுவும் இராது. 2 அணுக்களுக்குமே முடிவான இப்போ இது வந்து 2 அணுக்களுக்குமே ஒரு முடிவான மின்சுமை எதுவும் இருக்காது. ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் பகிர்ந்துக்குச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் HCl, HF, இந்த கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஜன் மோனாக்சைடு, இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் சகப்பிணைப்பு சேர்மங்களை வந்து வெவ்வேறு வகையான, அதாவது 2 அணுக்கள் பிணைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இது வேற, இது வேற, ஹைட்ரஜன் வேற அணு, குளோரின் வேற அணு, 2 வேறுபட்ட அணுக்கள் சேர்ந்து உருவான மூலக்கூறு. இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்ன ஆகும்? இந்த பிணைப்பு எலக்ட்ரான்கள் வந்து சமமாக பங்கிட்டு இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அப்போ 2 அணுக்கள், ஒரு எக்ஸாம்பிள் இது H+Cl-, அப்போ இது மைனஸ் கூடுதலாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரான்களானது ஜோடியை தன்பால் ஈர்த்து கொள்ளக்கூடிய பண்பில் ஒரு தனிமம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கூடுதலான இந்த எதிர்மின் சுமை, எலக்ட்ரானை ஈர்க்கக்கூடிய அந்த சுமையை பெற்றிருக்கிறது. ஸோ இது H∆+ அண்ட் இது குளோரின் Δ- அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து கூடுதலாக இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கவர்திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வரிசையில் எடுத்துட்டிங்கன்னா அந்த தனிம வரிசை அட்டவணையில் ஒரு வரிசையில் இடமிருந்து வலமாக செல்லும் பொழுது எலக்ட்ரான் கவர்திறனானது படிப்படியாக உயர்கிறது. ஸோ இதில் லெஃப்ட்லேருந்து ரைட் போகும் பொழுது ஸோ என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் உயரும். சரிங்களா? அப்போது ஒரு தொகுதியில் வந்து இந்த எலக்ட்ரான் கவர்திறன் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறையும். ஸோ இது வரிசையில், இது தொகுதியில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொகுதியில் குறையும். இந்த எலக்ட்ரான் கவர்திறனானது தொகுதியில் குறையும். ஏன் குறையும்? முதல்ல இங்கே ஏன் வந்து அதிகரிக்கிறது, உயருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அணுக்கரு எலக்ட்ரான்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை வந்து படிப்படியாக அதிகரிக்கிறது. அதனால எலக்ட்ரான் கவர்திறனும் அதிகரிக்கும்.
இந்த தொகுதியில் வந்து தனிமவரி சட்டமன்ற தொகுதியில் வந்து மேலேருந்து கீழே வரும்பொழுது எலக்ட்ரான் கவர் திறன் வந்து குறைகிறதுன்னு சொன்னோம். தொகுதியில் மேலேருந்து கீழே இறங்கும் பொழுது கருவின் பயனுறு மின்சுமையானது அதிகரிக்கிறது. நல்லா பயனுங்க, பயனுறு மின்சுமை அதிகமாகுது. அப்போ எலக்ட்ரான் கவர் திறன் என்னாகும்? அதிகமாயிட்டே போகும். அப்படியா? ஆனால் இங்கே இந்த பயனுறு மின்சுமை அதிகரிக்கிறதுனால எலக்ட்ரான் கவர் திறன் உயரும் அப்படின்னு நம்ம நினச்சது மாறாக நம்ம நினச்சோம். அப்படி இல்லாமல் எலக்ட்ரான் கவர் திறன் என்ன குறையுது. ஏன்னா எலக்ட்ரானுடைய கவச விளைவு, இந்த மறைத்தல் விளைவுன்னு சொல்லி ஸ்க்ரீனிங் எஃபெக்ட் இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, இந்த கருவுக்கு வந்து மின்சுமை அதிகமாக இருக்கலாம், ஆனால் அது நிலையாக இருக்காது. சரிங்களா? அப்போ பயனுறு மின்சுமை வந்து அதிகரிப்பது ஓகே. ஆனால் இதனால் என்ன ஆகாதுன்னா எலக்ட்ரானுடைய கவர்திறனானது இங்கே அதிகரிக்காது. ஸோ அது குறையுது. ஓகே ஸ்டூடெண்ட், இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் ஒரு முக்கியமான பார்ட் வந்து முடிச்சாச்சு. இது நான் உங்களுக்கு வந்து அனுப்பி வைக்கிறேன். இதோட மெட்டீரியல் அனுப்பி வைக்கிறேன். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதை பார்த்துக்கிட்டே நீங்கள் அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். தேங்க்யூ.